இந்த காரணம் மட்டும்தான் வச்சுக்கலாம். எத்தனை வருஷம் ஆச்சு கட்டி? இது 1992 30 வருஷம் ஆச்சு. பில்டிங் 20 வருஷம் தான் டைம். 20-25 வருஷம் தான் ஒரு பில்டிங். 30 வருஷம் ஆச்சுன்னா அப்புறம் 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இந்த பில்டிங்கை மாற்றி இருக்குல்ல, எவ்வளோ டேமேஜ். இதை மாற்றி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை நம்மளுக்கு. பேரிடர் கஜா புயலே டேமேஜ் ஆகுது. கஜா புயலே பேரிடர்ல எழுதி கொடுக்குறோம். அந்த டேமேஜுக்கு அப்பாவும் வரல. அப்ப அந்த கஜா புயல் நிதியிலேயாவது ஒன்று மட்டும் இருக்கலாம், அதுவும் வரல. இப்ப நம்ம கவர்மெண்ட் ஃபண்ட் வரும்போது இதுன்னு ஒதுக்கி நீங்க உங்களால இது எம்எல்ஏ எம்பி மக்கள் பங்களிப்புன்னு 10 லட்சம் ரூபாய் கட்டணும். இதுவும் மக்கள் பங்களிப்புல அதை ஏதாவது ஒதுக்கி தான் இதை பண்ணணும். ஒரு ஆபீஸ் ஆனா அது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஃபண்ட்ல கொடுக்கலாம். மாறுமே ஸ்பெஷல் ஃபண்ட்ல உங்க டேமேஜ் பில்டிங்க நீங்க வச்சுட்டீங்களா? டாக்குமெண்ட்லாம் இருக்குது, மேற்கொண்டு எல்லாம் போச்சுன்னா டாக்குமெண்ட் தான் நினைக்குது. என்ன பண்றது, ஊராட்சியே இல்லைங்கிற நிலைமை ஆகுது. நீ டாக்குமெண்ட்டை வச்சு பேசுற. இந்த டாக்குமெண்ட்லாம் செல்லாத இங்கெல்லாம் தண்ணி இருக்கு. டைல்ஸ்னா என்ன இவ்வளோ மோசமா? நான் இப்பதான் பாக்குறேன். வந்துட்டே இருக்கு அப்படியே தண்ணி. அந்த பெரிய போஸ்ட் ஆயிடுச்சுன்னா போச்சுன்னா கவர்மெண்ட் பில்டிங்கா போஸ்ட் ஏதோ அண்ணே நீங்க எதுலயும் மாத்த வேணாண்ணே. இந்த ஆபீஸ்ல பிஎஸ்பிக்கு வச்சுட்டு பாருங்கண்ணே. அப்பதான் அண்ணே மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்பெஷல் ஃபண்ட்ல கொடுக்கலாண்ணே. எல்லாம் போட்டு விட்டாதான் எனக்கு ஆபீஸ் ஒர்க் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இவரு பேசி வாய்ப்பு தெரிஞ்சவருக்கு தான் தெரியும். வெளியில கிராக் வந்துச்சுன்னா தாங்காது. சீலிங்லாம் போச்சுன்னா அவனை கம்பெனி மொத்தமாகவே டேமேஜ் ஆகும்.